இந்த கூட்டணியில இன்னொருத்தர் இருக்கார். அந்த கட்சிக்கு பேர் மதிமுக. மதிமுகனால மானம் கெட்ட திமுக. வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அவரோட வாரிசுக்கு ஒரு சீட்டுக்காக மொத்த கட்சியையும் காவு கொடுத்தவர். அதனால அந்த கட்சி தலைவர் வைகோவை நான் வைகோன்னு கூப்பிடுறது இல்ல, அரசியல் சைக்கோன்னு தான் கூப்பிடுறேன். அடுத்ததா இருக்கிறது கம்யூனிஸ்ட். அந்த கம்யூனிஸ்டுங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தெருமுனையில உண்டியல் வச்சுக்கிட்டு தினம் தினம் செலவுக்கு ஏதோ பணத்தை சம்பாதிச்சு பொழைச்சுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு உண்டியல் வைக்க முடியாத நிலைமை. ஏன்னா உண்டியல் வச்சா சேகர் பாபு தூக்கிட்டு போயிடுவாரு. இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தம். ஜீவானந்த ஐயா கட்டி காத்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அறிவாலயத்துல கையேந்தி நிக்குது. ஒரு பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா தொழிலாளர்களும் உழைப்பாளர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் திமுக கூட கூட்டணியில இருக்கு. இந்த கொடுமை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது?